விரைவுமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அவந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினம் கட்டினால் உங்களை இடை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது எந்த துக்கத்தோடு நம்ம கடந்து போய் கொண்டிருக்குமோ அந்த துக்க நாட்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு முடிவை கொடுப்பார். ஆண்டவருடைய வாக்கு எந்த நாளும் வெறுமையாய் திரும்பி வராது. அதே போல ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று. ஆண்டவர் நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு அறிந்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். அந்த புலம்பலை உங்களுக்கு மகிழ்ச்சியாய் களிப்பாக மாற பண்ணி உங்களை ஆச்சரியமான வழியில் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய இரட்டை களைந்து போட்டு வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மகிழ்ச்சியினம் கட்டினால உங்களை இடை கட்டுவேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் வார்த்தையை அனுப்பும் பொழுது அது நிச்சயமாகவே யாரோ ஒருத்தருக்கு பர்டிகுலராக அது போய் சேரும். எத்தனையோ பேருக்கு போய் சேரும். ஆனால் குறிப்பிட்ட இந்த நாளிலும் யாரோ ஒருத்தர் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், யாரோ ஒருத்தர் வேதனையோடு இருக்கிறார்கள், யாரோ ஒருத்தர் இரட்டையை களைந்து போட்டு இரட்டையை கட்டிக்கொண்டு துக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வார்த்தை நிச்சயமாகவே கடந்து போய் அற்புதங்களை செய்யும். ஆண்டுடைய வார்த்தை எல்லாருக்குமே அற்புதம் செய்யும். ஆனால் ஒரு சில நேரங்களில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை குறிப்பிட்டவர்களுக்கு அனுப்பி அதன் வழியாக அற்புதங்களை செய்கிறார். நம்மளை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்படியே செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.